ஹாய்மா. துவரம்பருப்பு தோசை சொல்லித்தரேன் பாருங்கடா. துவரம்பருப்பை நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்து வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த பாருங்கள், அதுக்கு தகுந்த காரத்துக்கு காஞ்ச மிளகாய் வச்சுக்கோங்க, சால்ட்டு போட்டுருங்க. அப்புறமா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க வெங்காயத்தை. இப்போ இதை ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு இந்த காஞ்ச மிளகாவையும் அதையும் குறப்பாக அரைக்கணும், மெத்துன்னு அரைக்கக்கூடாது. அதுக்கப்புறமா அப்படியே வச்சுட்டு தோசை கடாய் வச்சுட்டு ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு இந்த வெங்காயத்தை பிரியறதுக்காக வதக்கணும். ஓகேவா? மொத்தம்லாம் வதக்கக்கூடாது. ஓகேவா? அதை வதக்கிட்டு அதில் அப்படியே இந்த மாவில் கலந்துட்டு அதுக்கப்புறமா மெலிசாக தோசை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரோஸ்ட் மாதிரி தண்ணி தெளித்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறுமொறுப்பாக. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. இதை பாருங்கடா, இந்த மாதிரி வெங்காயத்தை லைட்டாக எண்ணெய் விட்டு இது மாதிரி வதக்கிறேன். ஏன்னா அது அப்படியே நம்ம கட் பண்ணுறது அப்படியே இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி தனித்தனியாக பிரியாது. அதனால இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுட்டு அந்த மாவை அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் கொட்டிட்டு கலந்துட்டு தோசை ஊற்றி சாப்பிடணும். ஓகேவா? இதை பாருங்கடா, தோசை இது ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆனால் அவங்க வரவே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்காகவே இன்றைக்கி அவங்களுக்காகவே நான் ஊற்றி காட்டுறேன். ஓகேவா? அதை பார்த்திங்களா? கொஞ்சம் நல்லா கடாய் பொறுமையாக நம்ம இது பண்ணோம். பார்த்திங்கள, ரொம்ப நைஸாக ஊற்றாதீங்க. நம்ம ஒரு 2 தோசை ஊற்றுனதுக்கப்புறமா தண்ணி தெளித்து நைஸாக ஊற்றினா வரும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஊற்றினோன்னா அது அந்த கடாய்க்கு ஒட்டிக்கும். ஓகேவா? துவரம்பருப்பு தோசை செய்து பாருங்கள். ரேஷன் துவரம்பருப்பு இல்லை, சூப்பராக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. இன்னிலேருந்து தோசை எத்தனை வகை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேவா?